இந்த உருண்டை 10 சாப்பிட்டாலும் நமக்கு பத்தவே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான உருண்டைங்க. 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியில வச்சே யூஸ் பண்ணலாம். ஆனா 10 நாள் வரைக்கும் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே இது காலியாயிரும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ரவை இருக்கும்ல அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஒரு கடாயில நான் ஒரு 1/4 கிலோ அளவுல வேர்க்கடலை சேர்த்து வறுத்து விட்டுடுறேன். வேர்க்கடலை நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். இதை ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1/4 கிலோ பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. அதோட தோலெல்லாம் எடுத்துட்டேன். பொட்டுக்கல்லையும் ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து நல்லா கொரப்பா அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடரா நம்ம அரைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த லட்டு சாப்பிடும்போது நமக்கு அங்கங்கே வேர்க்கடலையும் பொட்டுக்கல்லையும் கடிப்படணும். அந்த மாதிரி இதை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுறலாம். நீங்க கொப்பரை தேங்காய் கிடைச்சிச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனா வறுத்துடணும். அப்பதான் உங்களுக்கு 10 நாள் வச்சிருந்தா கூட கெட்டு போகாது. இப்போ இதையும் நம்ம அரைச்ச மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு பேன்ல நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்துக்கு எந்த பாகுபதமும் கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுன்னா அதுவே போதும். ஏன்னா வெல்லத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு கடாயில வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய மண்ணு தூசி எல்லாமே நமக்கு தனியா செப்பரேட்டா வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு தூசி இருக்குதுன்னு. இப்போ இந்த வெள்ளை கரைசல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அவல், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவா இருக்கணுங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மிக்சர் எல்லாமே அந்த வெல்லத்தோட பிளண்ட் ஆகி நல்லா வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிகப்பு அவல்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி தான் லட்டு பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு உப்புமா மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுல நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. நான் ஒரு மீடியம் உருண்டையா பிடிக்கிறேன். என் கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெட்டா இருக்குல்ல, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்றோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆயில் காலி ஆயிடுச்சு. அதனால நெக்ஸ்ட் பேட்ச் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனாலதான் என் கை இந்த மாதிரி சிவப்பா இருக்குது. நம்ம ஆயில பார்த்தீங்கன்னா 30 விதமான ஹெர்பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம அணு ஹெர்பல் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப் சரியாகும், கிரே ஹேர் மாறும். அதே போல பார்த்தீங்கன்னா முடியே வளர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இத்தனை பெனிஃபிட்ஸும் நம்மளோட ஆயில்ல இருக்குதுங்க. உங்க யாருக்காவது நம்மளோட அணு ஹெர்பல் ஹேர் ஆயில் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேங்க. இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குலாம் இதை கொடுத்து விடலாங்க. ரொம்ப ஹெல்தியானது கூட. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த கப்பால் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நான் சொல்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.